ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையின் போது MIRV அப்படிங்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை DRDO சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த MIRV தொழில்நுட்பத்தை இந்தியா சோதித்தத உலகின் பல நாடுகள் வெகுவா பாராட்டுறாங்க. நமது எதிரி நாடுகள் இந்தியாவின் அக்னி 5 மிசைல் சோதனையை கண்டு மிரண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா அக்னி 5 மிசைல்ல இந்த MIRV தொழில்நுட்பத்தை இணைச்சிருப்பத ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அக்னி 5 மிசைல்ல MIRV தொழில்நுட்பத்தை இணைத்திருப்பதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எப்படி ஒரு யுத்த நேரத்துல இந்த MIRV தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிரிகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்த முடியும், MIRV தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியா நடத்திய அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் சோதனை உலகின் பல நாடுகளை சேர்ந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். இந்தியா MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தோடு சோதித்த இந்த அக்னி 5 மிசைல ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த புதிய MIRV தொழில்நுட்பத்தை இந்த மிசைல்ல இணைத்திருப்பதன் மூலம் இந்தியாவுடைய மிசைல் பவர் உலகின் வல்லாதிக்க நாடுகளுக்கு நிகரா உயர்ந்திருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா தற்போது உள்ள எந்த ஒரு நாட்டிடமும் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் மூலமா நடத்தப்படும் ஒரு மிசைல் தாக்குதலை தடுப்பதற்கான தொழில்நுட்பம் கிடையாது. இதனால இந்தியா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அந்த தாக்குதலை உலகின் எந்த நாட்டாலும் தடுக்க முடியாது. இதன் மூலமா இந்தியா நினைச்சா அக்னி 5 மிசைலை பயன்படுத்தி உலகின் எந்த நாட்டின் மீதும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல இணைக்கப்பட்டிருக்க இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமா இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டிக்கு ஒரு புதிய டைமென்ஷனை கொடுத்திருக்கு. அமெரிக்கா 1970கள்ல இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சிட்டாங்க. ஆனா இந்தியா 50 வருடங்களுக்கு பிறகு தற்போது சோதனை செஞ்சிருக்காங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, UK மற்றும் பிரான்ஸ் நாடுகள் மட்டும்தான் இந்த தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க. இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் மற்ற மிசைல் டெக்னாலஜி மாதிரி ஓபன் மார்க்கெட்ல கிடையாது. ஏன் இந்தியாவுடைய மிகவும் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா கூட இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்கல. இந்தியா உருவாக்கி இருக்க இந்த MIRV வார்ஹெட் டெக்னாலஜி முழுக்க முழுக்க இந்திய விஞ்ஞானிகளின் உழைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கி இருப்பதன் மூலம் இந்தியாவால வரும் காலத்துல அன்பீட்டபிள் மிசைல்களை உருவாக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்தியா அக்னி 5 மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல. ஒரு MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்ட மிசைல் எப்படி வேலை செய்யும்னா, மிசைல் லான்ச் செய்த பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பறக்கும். அதற்கு பிறகு மிசைல்ல இருந்து 5 இருந்து 12க்கும் மேற்பட்ட வார்ஹெட்டுகள் பிரிந்து வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும். இப்படி ஒரே மிசைல் 5 இருந்து 12 வார்ஹெட்டுகளா பிரிந்து தாக்குதல் நடத்தும் பொழுது உலகில் தற்போது உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் அதை தடுக்க முடியாது. இதனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியாவின் இந்த புதிய அக்னி 5 மிசைல் நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணிருக்கு. அதாவது இனி இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த நாடுகள் இருக்க முடியாது. மீறி இந்தியா மீது ஒரு தாக்குதலை நடத்தி இந்திய பகுதிகளை கைப்பற்றினா இந்தியா அக்னி 5 மிசைல்களை பயன்படுத்தி கடுமையான ஒரு பதிலடியை கொடுப்பாங்க. தற்போதைய நிலையில உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா வளர்ந்திருக்காங்க. நமது பொருளாதாரம் வளர வளர நமது நட்பு நாடுகளும் அதிகரிக்கும். அதே வேளையில எதிரிகளும் அதிகரிப்பாங்க. அதுவும் மிகப்பெரிய வல்லாதிக்க நாடுகளோடு சண்டையிட வேண்டிய நிலை இருக்கும். அதற்கு MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்ட அக்னி 5 மிசைல் போன்ற ஒரு அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு
மிகவும் அவசியம். நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் வரும் காலத்துல இணைந்து கொண்டு இந்தியா மீது ஒரு டூ ஃப்ரண்ட் வார திணிக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பல வருடங்களா சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஒரு டூ ஃப்ரண்ட் வார சமாளிப்பதற்கும் இந்த புதிய அக்னி 5 மிசைல் இந்தியாவுக்கு பெருமளவுல கை கொடுக்கும். சீனா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆனா அதோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. சீனா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தற்போதுதான் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா போன்றே இந்தியாவும் வெற்றிகரமா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து இந்திய முக்கிய நகரங்களை பாதுகாப்பதற்கு தற்போது டிப்ளாய் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி நமது படையில் இணைச்சிருக்காங்க. ஆனா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை தடுக்க முடியாது. இதன் காரணமாக தான் இந்தியா புதிதாக சோதித்த அக்னி 5 மிசைலுக்கு திவ்யாஸ்திரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது தேவைப்படும் பொழுது தங்கள் எதிரி நாட்டின் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சீனா மற்றும் பாகிஸ்தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவோ செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது வேறு ஏதாவது ஒரு நாடு தங்கள் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இந்தியா அந்த நாட்டின் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு நியூக்ளியர் பாலிசி வச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை வச்சிருக்க நாட்டிற்கு இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் மிகவும் அவசியம். ஏன்னா எதிரி நமது மீது முதல்ல ஒரு தாக்குதல் நடத்திய பிறகு எதிரிக்கு அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை கொடுக்கணும். அப்படின்னா நமது மிசைல் தொழில்நுட்பம் உலகின் தலை சிறந்ததா இருக்கணும். அதற்காக தான் இந்த புதிய தொழில்நுட்பங்களை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா உருவாக்கி இருக்க இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்துல 4 இருந்து 12 அணு ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த புதிய தொழில்நுட்பத்தை இந்தியா வெற்றிகரமா சோதித்திருப்பது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸுக்கு மிகப்பெரிய கான்பிடன்ட் கொடுத்திருக்கு. அக்னி 5 மிசைல தற்போது வரைக்கும் இந்தியா 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய மிசைல் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சீனா இந்தியா வேணுமென்றே அக்னி 5 மிசைலோட தாக்குதல் தூரத்தை குறைச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீனாவின் கூற்றுப்படி அக்னி 5 மிசைல்னால 7000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதாவது இந்தியாவின் எந்த ஒரு பகுதியில இருந்து கொண்டும் சீனாவின் எந்த ஒரு நகரத்தின் மீதும் இந்தியாவால அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ஒரு அக்னி 5 மிசைலை உருவாக்குவதற்கு 50 கோடி செலவாகும். இந்த மிசைல் 50,000 முதல் 56,000 கிலோகிராம் எடை கொண்டது. அக்னி 5 மிசைல்ல 3000 முதல் 4000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் 3 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. அக்னி 5 மிசைல் தன்னுடைய டெர்மினல் பேஸ்ல மாக் 25 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது 30,600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைலை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் GPS மற்றும் நாவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல் டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர். இந்தியா MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட அக்னி 5 மிசைலை சோதித்தது அமெரிக்கன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது இந்தியாவுடைய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியதா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல அமெரிக்காவுடைய நியூக்ளியர் இன்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் நிறுவனத்தை சேர்ந்த ஹென்ஸ் கிசிஞ்சர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியாவுடைய அக்னி 5 மிசைல்கள் மிகவும் ஆபத்தானது. இது போன்ற மிசைல இந்தியா அதிக அளவுல தயாரித்து தங்கள் நாட்டுல டிப்ளாய் செய்வது அவங்களுக்கே ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியா செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை வச்சிருக்கிறதுனால எதிரிகள் முதல்ல இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அக்னி 5 மிசைல எந்த இடத்துல இந்தியா பதுக்கி வச்சிருக்காங்களோ அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்துவாங்க. இதனால இந்தியாவுக்கு அக்னி 5 மிசைல்கள்னால மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா
ஹென்ஸ் கிசிஞ்சரோட இந்த கூட்ட இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸ் மறுக்கிறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தா அமெரிக்காவிடம் மிகப்பெரிய அளவுல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல்கள் இருக்கு. அந்த மிசைல்களை அமெரிக்காவுடைய பல பகுதிகளில் அவங்க டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அப்போ அமெரிக்கா மீது ஒரு நாடு தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த மிசைல்கள் மீது தான் முதல்ல தாக்குதல் நடத்தி அழிப்பாங்க. அது அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா. இது போன்ற ஸ்டேட்மெண்ட்கள் மூலமா அமெரிக்காவே இந்தியாவின் அக்னி 5 மிசைல் டெவலப்மெண்ட பார்த்து மிரண்டு போய் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்தியாவுக்கு இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட அக்னி 5 மிசைல்கள் மிகவும் முக்கியம். ஏன்னா சமீபத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது சீனா 300க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் மிசைல் சைலோக்களை தங்கள் நாட்டில் உருவாக்கி இருக்காங்க. 2030வது வருடத்துக்குள்ள 1000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை உருவாக்கணும் அப்படின்னு சீனா திட்டமிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை எப்படியாவது உருவாக்கிறணும் அப்படின்னு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வேணும் அப்படின்னா இது போன்ற அதிக சக்தி கொண்ட மிசைல்கள் இந்தியாவுக்கு மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாம இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா அக்னி 5 மிசைலோட ரேஞ்ச இந்தியா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா சூர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி 6 மிசைல்களை வேகமா டெவலப் செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா அக்னி 6 மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா அக்னி 6 மிசைல்னால 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை அணு ஆயுதங்களை கொண்டு தாக்க முடியும். இந்த மிசைல் 55,000 முதல் 70,000 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கும். அக்னி 6 மிசைல்ல 10 முதல் 11 MIRV வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதனால இந்த மிசைலை மட்டும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா உலகின் எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்தியா நினைச்சா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமாக தான் அமெரிக்கன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கூட தற்போது இந்தியாவின் அக்னி 5 மிசைல் டெவலப்மெண்ட உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் எந்த ஒரு நாட்டையும் தாக்கி அழிப்பதற்காக அணு ஆயுதங்களை டெவலப் செய்யல. ஆனா இந்தியாவுக்கு தனது எதிரிகளால் வரும் அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கும் எதிரிகள் தங்கள் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடி கொடுப்பதற்கும் தான் இந்தியா இது போன்ற அதிநவீன மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போதைய நிலையில இந்தியாவின் எதிரிகள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு இடையே இந்த அக்னி 5 மிசைல் டெவலப்மெண்ட் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.